அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியின் இங்கே பாருங்கள், ஒரு சமீபத்தில் பர்சன்டேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ரொம்ப பெருசாக போகிற மாணவர்கள் இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். 2025 பர்சன்டேஜில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஒரு தேர்வை 900 பாய்ஸும் 600 கேர்ள்ஸும் எழுதுறாங்க. இதில் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 70%, கேர்ள்ஸில் 80% பாஸ் பண்ணுறாங்க. இதில் தேர்ச்சி பெறாத, அதாவது ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோட ஒட்டுமொத்த சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக போகிறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பாய்ஸு கேர்ள்ஸு. பாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டினா 900, கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டினா 600. இதில் முதல்ல ரேஷியோ கண்டுபிடிச்சிடும். 2 0 0 கட் பண்ணிட்டேன். 3 3 9, 2 3 6. ஸோ 3:2 அப்படின்னு போட்டேன். ஓகேவா? இப்போ பாய்ஸ் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ்? 70%. அப்போ இங்கே 70 அப்படின்னு போகிறேன். கேர்ள்ஸ் எவ்வளோ? 85%ன்னு போகிறேன். இந்த பர்சன்டேஜை மட்டும் முடிஞ்சால் அடிச்சுக்கணும். அடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 16 5 80. அப்போ 14 5 70. இது எவ்வளோ? 17 5 85. இது அப்படியே பெருக்குங்க. 14 3 42. இங்கே பாருங்கள், 17 2 34. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். 4 2 6 76. அவ்வளோதாங்க. ஸோ ஒட்டுமொத்த பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னா 76%. அப்போ ஃபெயில் நம்மளுக்கு வேணும்னா 100 - 76 கழிச்சோம்னா 24 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியானது. ஆனால் நிறைய பேர் தான் 970 கண்டுபிடிப்போம், 600 85 கண்டுபிடிச்சோம், அப்படிலாம் போட்டு கொண்டு வருவாங்க. பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஓகேவா? இது மாதிரி ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.